முப்பாட்டல் சிந்திய ரத்தத்தில் மூவண்ணக்கொடி பறக்க முழு முதல் அன்னையின் விண்ணேற்பல் திணிக்க இனிப்பான இந்நாளில் ஓர் தாயின் பிள்ளைகளாய் நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். மந்திர தந்திரத்தால் பெற்றிருந்த நம் சுதந்திரம் சான்றோர் பலரின் எழுச்சியூட்டும் மொழிகளாலும் ஆண்டோர் பலரின் உயிர் தியாகத்தினாலும் நாம் பெற்றெடுத்த பொக்கிஷமே இந்த சுதந்திரம். ஆனால் அவ்வாறு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த சுதந்திரம் இன்று நம் கையில் உள்ளதா, சுதந்திரமாக தான் உள்ளதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். எத்தனை விதமான அடிமைத்தனங்கள்! அன்று வெள்ளையர்கள் கையில் சிக்கி தவித்து அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இன்று நம் நாட்டினுடைய கொள்ளையர்கள் கையில் சிக்கி தவித்து அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதே உண்மை. ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அடிமைத்தனத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து நாடுகளிலும், ஏன் நம்மை அடிமைப்படுத்திவிட்டு சென்ற நாட்டில் கூட குழந்தைகளாக தான் பிறக்கின்றார்கள். ஆனால் நமது இந்திய பாரத மண்ணில் தான் குழந்தைகள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கின்றார்களே என்பதே உண்மை. அது வரதட்சணை என்னும் கொடூர பேயால் வருகின்ற அடிமைத்தனம். ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அதற்கு செலவு என்னும் முத்திரையை குத்தி விடுகின்றார்கள். அந்த வரதட்சணை என்னும் கொடூர பேயால் வருகின்ற இந்த அடிமைத்தனத்தை இரு பாலரும் ஆண்களும் பெண்களும் துரத்தி விட வேண்டும். வரதட்சணை கேட்டு நம் வாசப்படியை ஒருத்தன் மிதித்தால் அவனை துரத்தி விடாத கூடாது. அந்த துணிவனை நாம் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். இன்னும் எத்தனை விதமான அடிமைத்தனங்களை நாம் நமக்கே கொடுக்கின்றோம். அதாவது படிப்பு அந்த பக்குவமற்ற பருவத்தில் சொந்த காலில் நிற்க முடியாமல் வாழ்க்கை துணையை தேடுகின்ற அடிமைத்தனம். இன்னும் எத்தனை விதமான அடிமைத்தனங்கள்! போலை பொருளுக்கு அடிமை, பெண்ணாசை, மண்ணாசை என்று எத்தனை அடிமைத்தனங்கள்! இவை அனைத்தும் நமக்கு நாமே அணிவிக்கும் விலங்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணாசை என்று கூறும்போதுதான் எனக்கு அதை கொஞ்சம் கூட எடுத்து கூற வேண்டும் என்று தோன்றுகிறது. கடந்த ஒரு வாரமாக சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் இதே வாரத்தில் நாம் இந்தியாவின் சுதந்திரத்தை எடுத்து கூறும் வகையில், இந்தியாவின் சுதந்திரத்தின் மேன்மையை கூறும் வகையில் கர்நாடகாவில் ஒரு மருத்துவ பெண்ணுக்கு ஒரு அவலம் நடந்ததே, அதை சிந்தியுங்கள். பெண்கள் தினத்தை கொண்டாடிய அந்த ஒரு வாரத்தில் ஒரு 9 வயதுக்கு குழந்தைக்கு கூட அந்த அவலம். இதுதான் நமது பாரத இந்திய நாட்டின் சுதந்திரம். அதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் கட்டிவிட்டது, வருடத்திற்கு வருடம் அதை நாம் கொண்டாடுகிறோம் என்பதல்ல. பெற்ற அந்த சுதந்திரம் நம் கையில் உள்ளதா, அது சீராக உள்ளதா என்பதை நாம் உணர்ந்து அந்த வருடத்திற்கு வருடம் கொண்டாடும் சுதந்திர தினத்தில் நாம் பங்கேற்க வேண்டும். எனவே அந்த கடந்த ஒரு வாரமாக அந்த மருத்துவ துறையை புரட்டி போட்ட, ஏன் இந்தியாவையே புரட்டி போட்ட அந்த கர்நாடக பெண்ணுக்கு நடந்த அந்த அவலத்தை என் மனதில் வைத்துக் கொண்டு இரத்த துளிகள் சிந்திய இதயத்தோடு என் உரையை முடிக்கிறேன். சுதந்திரம் வேண்டி. நன்றி, வணக்கம்.